தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி சொந்தமான வணிக வளாகத்தில் உள்ள கடைகளுக்கு ஏலம் எடுக்க வந்தவர்களிடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ள ஏற்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி நிறுவனத்தின் சார்பில் ஓடப்பட்டி சாலையில் உழவர் சந்தை அருகே 3.65 கோடி மதிப்பீட்டில் வணிக வளாகம் கட்டப்பட்டது. இந்த வணிக வளாகத்தில் சுமார் 74 கடைகள் உள்ளன. அதுபோன்று சின்னமனூர் வார சந்தை 12 கடைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த உழவர் சந்தை வணிக வளாகம் மற்றும் வார சந்தை வணிக வளாகத்தில் உள்ள கடைகளுக்கு ஏலம் இன்று நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கோபிநாத் தலைமையில் ஏலம் நடைபெற்றது. இந்த நடைபெற்ற ஏலத்தின் கடைகளுக்கான மனு மற்றும் டெபாசிட் தொகை ரூபாய் 3 லட்சம் டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் எடுத்து நேற்று மதியம் 3 மணி வரை நகராட்சி அலுவலகத்தில் ஏராளமான செலுத்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று பொது ஏலம் காலை 10 மணிக்கு மேல் நடைபெற்ற துவங்கியது. இந்த ஏலத்தில் 74 கடைகள் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு ஏலம் நடைபெற்றது. இந்த கடைகளுக்கான ஏலம் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்றது. உழவர் சந்தை வணிக வளாகத்தில் உள்ள சி பிளாக் 11 கடை ஏலம் துவங்கியது. இந்த கடைக்கான ஏலம் எடுப்பதில் இரு தரப்பினரிடையே ஆரம்பத்திலிருந்து போட்டிகள் நிலவின. ஆணையாளர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஏலத்தில் சிறிது நேரத்திலே இரு தரப்பினருக்கு இடையே வாக்குவாதங்கள் துவங்கியது. வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினரும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் உடனடியாக உள்ளே வந்து இரு தரப்பினரும் சமாதானம் செய்து அமர வைத்தனர். மேலும் நடைபெற்ற அறையில் ஏலம் ஏற்படுவதை தவிர மற்றவர்கள் வெளியேற்றப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மீண்டும் அந்த கடைக்கான ஏலம் நடைபெற்றது. இந்த கடைக்கான ஏலத்தொகை ஆரம்பமாக 6,000 ரூபாய் தொடங்கியது. இறுதியாக கிரண் என்பவர் 27,500க்கு அந்த கடையை ஏலம் எடுத்தனர்.